ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி மாவு இதில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ஒரு அடக்கு எடுத்து பவுலில் சேர்த்துடலாம். இதோட கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அழாக்கு மாவுக்கு இந்த தேங்காய் சரியாக வரும். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்குறதுனால ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். வேண்டாட்டி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லத்தை உருக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு அழாக்கு மாவுக்கு நான் 3/4 அழாக்கு போல் பிடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அளவு வெல்லம் இனிப்பு சரியாக வரும். கம்மியாக வேணும்னா 1/2 கப் போல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்து உருக வச்சு எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் பிடிச்ச வெல்லத்துக்கு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெல்லத்தை நல்லா உருக வச்சு எடுத்துக்கலாம். பாகா காய்ச்சிட வேண்டாம். உருக வச்ச வெல்லத்தை அதில் உள்ள மண் தூசிலாம் போகிறதுக்காக நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. வடிகட்டின வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துற வேண்டாங்க, பார்த்து சேர்த்துக்கலாம். சில அரிசி மாவு கூடுதலாக தண்ணி இழுக்கும், சில அரிசி மாவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸ்வீட் கொழுக்கட்டைங்கிறதுனால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் கைனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் லேசாக நெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவுலேருந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் இங்கே மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தா நமக்கு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லா மாவையும் இது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு இட்லி பிளேட்டில் வச்சிடலாங்க. அதுக்காக நான் இட்லி பிளேட்டில் ஏற்கனவே லேசாக நெய் தடவி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை ஒன்றுனா அதில் சேர்த்துடலாம். எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று மேலே ஒன்றா அடிக்கிற வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அழாக்கு மாவுக்கு நமக்கு இங்கே 11 கொழுக்கட்டை வந்திருக்குங்க. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதில் இட்லி பிளேட்டை சேர்த்து மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அளவுகள் கூடுதலாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பும் சேர்த்துக்கோங்க. நம்மளோட கொழுக்கட்டை 10 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. ஆறுனாலுமே அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடோடு எடுக்க வேண்டாம். சூடோடு எடுத்தால் ஷேப்பு சரியாக வராதுங்க. அதுக்காக கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கிட்டால் கொழுக்கட்டை ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.